அடுத்து ப்ரீ ஹிஸ்ட்ரி. நம்மளோட ஹியூமன்ஸோட ப்ரீ ஹிஸ்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரைட்டிங்கிற அந்த எழுத தெரிகிற காலம்க்கு முந்தின காலம் தான் இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரி. ப்ரீ ஹிஸ்ட்ரியில் யாருக்குமே எழுத படிக்க தெரியாது. அவங்க எல்லாம் என்ன அப்படின்னா ப்ரீ லிட்ரேட். அவங்களாம் என்ன, பகுத்தறிவு இல்லாதவங்க, படிக்க தெரியாது அவங்களுக்கு. ஸோ நம்ம யார், ஹூ ஆர் வி, வாட் இஸ் த நேம் ஆஃப் அவர் ஸ்பீஷஸ்ன்னு கேட்டிருக்காங்க. வி ஆர் ஹோமோசெப்பியன்ஸ். ஹோமோசெப்பியன்ஸ்கிறது தான் நம்மளோட ஸ்பீஷஸ். அடுத்து ஹியூமன் எவால்யூஷன் அண்ட் மைக்ரேஷன். பாருங்கள், சிம்பான்சி, கொரில்லா, உராங்குட்டான், இது அப்புறம் அலாங் வித் ஹியூமன்ஸ் எல்லாருமே சேர்ந்து கலெக்டிவாக என்னன்னு சொல்லலாம்னா கிரேட் ஏப் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித குரங்குகள் என்னென்ன அப்படின்னா சிம்பான்சி, கொரில்லா, உராங்குட்டான், இதெல்லாம் என்னென்னா கிரேட் ஆப்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள், சிம்பான்சி தான் வந்து ஜெனட்டிக்கலி க்ளோசஸ்ட் டு ஹியூமன்ஸ். ஜெனட்டிக்கலாக மரபணுவை எடுத்து பார்க்கும்போது 98% வந்து ஃபுல்லாக மேட்ச் ஆகிருக்கிறது எது கூட அப்படின்னா சிம்பான்சி கூட தான். ஹியூமன்ஸும் சிம்பான்சியும் ஜெனட்டிக்கலி க்ளோசஸ்ட். இதே வந்து எந்த உயிரினத்திலிருந்து நம்ம மனிதன் தோன்றுச்சு அப்படின்னா ஆஸ்ட்ரலோபித்தாசைன்ஸ். அதே வந்து ஹியூமன்ஸ் வந்து எந்த இதோட ஜெனட்டிக்கலாக ஒத்து போகிறாங்க அப்படின்னா அது வந்து சிம்பான்சி. நம்ம ஹியூமன்ஸோட முன்னோடிகள் யார் அப்படின்னா ஹோமினின்ஸ். இது இவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்காங்க. இந்த ஹோமினின்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 5 million years எகோ, இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அந்த ஆஸ்ட்ரலோபித்தாசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், DNA ஆஃப் சிம்பான்சி இஸ் 98% ஐடென்டிக்கல் டு தட் ஆஃப் ஹியூமன் பீயிங். இந்த கிரேட் ரிஃப்ட் வேலி, இந்த சைட்டில் தான் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த கிரேட் ரிஃப்ட் வேலி அப்படிங்கிறது 6400 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய வேலி. இது பார்த்திங்கன்னா சிரியாவிலிருந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா வரைக்கும் இருக்கும். இதே மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்தந்த இடத்துல இருந்தால் ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. ஆஸ்ட்ரலோபித்தாசைட்ஸ் பாருங்கள், ஃபாசில்ஸ் ஆஃப் லூசி, இவங்க தான் வந்து நம்மளோட மனிதனுடைய க்ளோசஸ்ட்டு ஒரு ரிலேட்டிவ் யார் அப்படின்னா ஆஸ்ட்ரலோபித்தாசைட்ஸ். ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ், நம்மளோட முன்னோடிகளை நிறையா விதமாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஹோமினிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஹோமினின் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹோமினிட் அப்படிங்கிறது என்னென்னா இட் ரெஃபர்ஸ் டு ஆல் த ஸ்பீஷஸ் ஆஃப் மாடர்ன் அண்ட் எக்ஸ்டிங்க்ட் கிரேட் டைப்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் ஹியூமன்ஸ். ஸோ இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டிங்க்டான கிரேட் டைப்ஸ் எல்லாமே சேர்ந்ததான் இந்த ஹோமினிட். இதே வந்து ஹோமினின் அப்படிங்கிறது க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் ஆஃப் ஹியூமன், நம்மளோட முன்னோடிகள், மனித இனத்துடைய முன்னோடிகள். அதில் வந்து இந்த கிரேட் ஆப்ஸ், ஹோமோசெப்பியன்ஸ் இதெல்லாமே வந்து இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹோமோசெப்பியன்ஸ், ஹோமோ நியந்தர்தாலென்சஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹெபிலஸ், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரலோபித்தாசைன்ஸ். ஸோ இதெல்லாமே சேர்ந்ததான் இந்த ஹோமினின். அடுத்து பாருங்க, ஸோ ஹியூமன்ஸ் ஆர் த ஒன்லி லிவிங் ஸ்பீஷஸ் ஆஃப் திஸ் ட்ரைப். ஸோ இப்போ இருக்கக்கூடியதில் லிவிங் ஸ்பீஷஸ் எது அப்படின்னா ஹியூமன்ஸ் மட்டும்தான். இவங்களால மட்டும்தான் நேராக நிற்க முடியும், 2 காலில் நடக்க முடியும், பெரிய மூளை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இல்லை அப்படின்னா டியூல்ஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் வந்து கொரில்லா வந்து இன்க்ளூட் ஆகாது. கொரில்லா இல்லாமல் மீதி இருக்கிற எல்லா இனமே சேர்ந்தது தான் இந்த ஹோமினின். ஹோமினின்ல கொரில்லா இன்க்ளூட் ஆகாது. ஹோமினிட்ல எல்லா வகையான கிரேட் ஏப்ஸும் இன்க்ளூட் ஆகும். அடுத்து ஹோமோ ஹெபிலிஸ், அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஹேண்டி ஹியூமன். இந்த ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிறவங்க 2.6 மில்லியன் இயர்ஸ் எகோ, இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆஃப்ரிக்காவில். இப்போ ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிறது 2.6 மில்லியன் இயர்ஸ் எகோக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தது ஹோமோ எரெக்டஸ் ஆர் எர்காஸ்டர், இவங்க 2 மில்லியன் இயர்ஸ் எகோ. இவங்க பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்ஸ், கோடாரி, கை கோடாரி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2 to 1 மில்லியன் இயர்ஸ் எகோ. நடுவில் இந்த ஹோமோ எரெக்டஸ் ஆர் எர்காஸ்டர் இவங்க தான் வந்து இந்த ஹேண்ட் ஆக்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஏஷியன் ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தது யாருன்னா ஹோமோசெப்பியன்ஸ், அவங்க தான் வந்து வைஸ் மேன்னு சொல்லுவாங்க.
இவங்க 3 lakhs இயர்ஸ் ago முன்னாடி தான் வந்திருக்காங்க. இவங்க இருந்தது ஆப்பிரிக்காவில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டுக்கும் அவங்க வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா மைக்ரேட் ஆயிருக்காங்க. அடுத்து பாருங்க, சிம்பான்சி அண்ட் த பிக்மி சிம்பான்சி தே ஆர் கால்ட் அஸ் பொனோபோ. இதுதான் வந்து க்ளோசஸ்ட் லிவிங் ரிலேட்டிவ். ஓகே, அடுத்தது ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர்ஸ். ஸோ ஃபாசில் போன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதே வந்து லித்திக் அப்படிங்கிறது ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளோட கல்ச்சரை ஏர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜ், ஓல்டோவன் டெக்னாலஜி, லோயர், மிடில் அண்ட் அப்பர் பேலியோலித்திக் அண்ட் மெசோலித்திக் கல்ச்சர்ஸ். ஸோ அதை பற்றி படிக்கலாம். ஸோ ஏர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜ் ஆஃப் ஹியூமன் ஆன்சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஏர்லியஸ்ட் டூல். முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு டூல் கிடச்சிருக்கு, ஹியூமன் நம்மளோட முன்னோடிகள் தான் செஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டூல் பார்த்தீங்கன்னா கென்யாவில் லோம்கி அப்படிங்கிற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3.3 மில்லியன் இயர்ஸ் அகோக்கு முன்னாடி அது உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஓல்டோவன் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டோவே ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான எட்ஜஸாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கட்டிங், ஸ்லைசிங் அண்ட் ப்ராசஸிங் த ஃபுட். ஒரு ஃபுட்டை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டூல்ஸ். இதான் வந்து ஓல்டோவி சாப்பர். இது பாருங்க, ஷார்ப்பான எட்ஜஸாக இருக்குது. இதான் வந்து ஏர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜ். அடுத்தது லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர். ஸோ இந்த லோயர் பேலியோலித்திக் கல்ச்சரில் தான் ஹோமோ ஹெபிலிஸும் ஹோமோ எரெக்டஸும் இருந்தாங்க. இந்த பீரியடில் தான் ஹேண்ட் ஆக்ஸ் அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டூல்ஸ் பாருங்கள், ஹேண்ட் ஆக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லண்டன் மியூசியமில் இருக்கிறது. இந்த சைடு இருக்குது பாருங்கள், ஃப்ளிண்ட் பைஃபேக் அப்படிங்கிறது 2 சைடுமே வந்து கூர்மையாக இருக்கும், இங்கே ஒரு சைடு மட்டும் கூர்மையாக இருக்கும். ஸோ லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர் அந்த டைமில் ஹேண்ட் ஆக்ஸ் டூல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹேண்ட் ஆக்ஸ் டூல்ஸுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அச்சுலைன் சொல்லலாம். இந்த அச்சுலைன்கிறதா ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஆக்ஸ் கண்டுபிடிச்ச இடம் வந்து செயின்ட் அச்சுவல், அதனால் இது பேர் அச்சுலைன் டூல்ஸ். பைஃபேஸ் அப்படிங்கிறது தே ஆர் த டூல்ஸ் தட் ஹேவ் ஃப்ளாக்கிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ 2 சைடுமே வந்து ஃப்ளாக்கிங் அப்படின்னா என்னென்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும். ஸோ இவங்களோட நெசசிட்டி என்ன அப்படின்னா ஃபுட் அண்ட் வாட்டர் மட்டும்தான். இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸோட நெசசிட்டி ஃபுட் அண்ட் வாட்டர். இவங்க வந்து சைன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஃபியூ சவுண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைன் லாங்குவேஜ் தான். அடுத்து அவங்க வந்து அனிமல்ஸை ஹண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா சாப்பிட்றதுக்கு அனிமல்ஸையும், அது போக பிளான்ட் ஃபுட்ஸ் லைக் ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க கேதர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இந்தியாவில் இந்த அச்சுலைன் ஹேண்ட்மேட் ஆக்ஸ் எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தே ஹேவ் பின் ஃபவுண்ட் நியர் சென்னை அண்ட் மெனி அதர் சைட்ஸ் சச் அஸ் இஸ்ஸாம்பூர் இன் கர்நாடகாவில் இஸ்ஸாம்பூர், அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷில் பிம்பெத்கா இப்படிங்கிற இடத்துல. இது என்ன இது அப்படின்னா லோயஸ்ட் பேலியோலித்திக் கல்ச்சர். இது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த பிளேசஸில் தான் கிடச்சிருக்கு. அடுத்து ஓகே, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்னா ஒரு பெரிய ஸ்டோன். அந்த ஸ்டோனோட சென்டர் பார்ட்டு கோர்னு சொல்கிறாங்க. அந்த சென்டர் பார்ட் கோர்லேருந்து சின்ன சின்ன சிப்ஸாக கட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளேக். அடுத்து மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர். இந்த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சரில் ஹோமோ எரெக்டஸ் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருந்தது பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹெபிலியஸ் அண்ட் ஹோமோ எரெக்டஸ். இதில் ஹோமோ எரெக்டஸ் மட்டும் இருந்திருக்காங்க. அடுத்து லித்திக் டெக்னாலஜி அப்படின்னா லித்துங்கிறது ஸ்டோன்னு மீனிங். ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பொருட்களோ ஏதாவது உருவாக்குனா அது வந்து லித்திக் டெக்னாலஜி. இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்க்ராப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ராப்பர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த பொட்டேட்டோ தோல் உரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் அந்த ஸ்க்ராப்பர்ஸ். அதுக்கப்புறம் ஷார்ட் பிளேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லவோஷியன் டெக்னாலஜி. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா யூரோப் அண்ட் சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் ஏஷியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. லவோஷியஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இடம். இங்கே தான் ஃபஸ்ட்டு இந்த லவோஷியன் டூல்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அது பேர் லவோஷியன் டூல்ஸ்னே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ லவோஷியன் மிடில் பேலியோலித்திக்
கல்ச்சர். மிடில் பேலியோலித்திக் கல்ச்சரில் ஹோமோ எரெக்டஸ் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் டெக்னாலஜி, அந்த ஹேண்ட் ஆக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் லவோஷியன் டூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சரில் இன்னொரு பீப்புளும் வந்துட்டாங்க. அவங்க யாருன்னா நியாந்திரல்ஸ். த பீப்புள் ஆஃப் திஸ் பீரியட் ஆர் கால்ட் நியாந்திரல்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு டெட் பீப்புளை புதைக்க ஆரம்பித்தாங்க. இறந்து போன மக்களை வந்து புதைக்கிறது யார் ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னா நம்மளோட ஹியூமன் ஆன்செஸ்டரில் நியாந்திரல்ஸ். நியாந்திரல் மேன் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட எந்த ஒரு நீடில்ஸ் கிடையாது. அதனால் அவங்க வந்து கிளாத்ஸ் எல்லாம் வந்து தைக்க முடியாது. இவங்களால கோல்டர் கிளைமேட்க்கு அடாப்டடாக எந்த ஒரு கிளாத்தும் கிடையாது. ஸோ இவங்க தான் வந்து நியாந்திரல்ஸ். அடுத்து அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். ஸோ த கல்ச்சர் மிடில் பேலியோலித்திக் கல்ச்சருக்கு அப்புறமா வந்தது அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். இந்த பீரியடில் டூல் டெக்னாலஜிலலாம் நிறைய இன்னோவேஷன் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய பிளேட்ஸ், இங்கே வந்து ஸ்மால் பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஷார்ட் பிளேட்ஸ். இங்கே பாருங்கள், லாங் பிளேட்ஸ் அண்ட் புரின்ஸ் வேர் ப்ரொடியூஸ்ட். அதுக்கப்புறம் சிலிக்கா ரிச் ரா மெட்டீரியல்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இதில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே ராக் பெயிண்டிங்ஸ் இருந்திருக்கு. லாஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல 17,000 இயர்ஸ் ஓல்டு. இது வந்து அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். பியூரின் அப்படிங்கிறது ஒரு உளி மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோன்னால் உருவானது. எதுக்குன்னா ஷார்ப் கட்டிங் எட்ஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து மைக்ரோலித் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. மைக்ரோலித் அப்படிங்கிறது சின்ன சின்ன கருவிகள் உருவாக்குவாங்க. சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்சு சின்ன சின்னதாக ஒரு கருவிகள் உருவாக்குறது தான் இந்த மைக்ரோலித். இந்த பீரியடில் பாருங்கள், யூரோப்பில் ஹியூமன்ஸ் நோன் அஸ் க்ரோ மேக்னான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஹார்ன்ஸ் அண்ட் ஐவரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ன்ஸுங்கிறது கொம்பு, ஐவரிங்கிறது தந்தம், யானையோட தந்தம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி டூல்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் போன்ஸ், நீடில்ஸ், ஃபிஷ் ஹூக், ஹார்பன்ஸ் அண்ட் ஸ்பியர் அப்படின்னா ஈட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா கிளாத் வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா குக் பண்ண ஃபுட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இறந்து போன மனிதர்களை அந்த ஃபோல்டட் ஹேண்ட்ஸ், கையை செஸ்ட்டு கிட்ட மடக்கின மாதிரி புதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இமேஜஸ் ஆன் ஸ்டோன்ஸ் அண்ட் போன், தே ஆர் கால்டு வீனஸ் ஸ்டாச்சு. வீனஸ் ஸ்டாச்சு அப்படிங்கிறது ஸ்டோனோ இல்லை அப்படின்னா போன்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ், அதுதான் வந்து வீனஸ் ஸ்டாச்சு. இது பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருந்திருக்கு. யூரோப் மட்டும் இல்லாமல் ஏஷியாலையும் இருந்திருக்கு. ஸோ அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர் பார்த்திங்கன்னா 60,000 இயர்ஸ் எகோ, அதுக்கு முன்னாடி தான் அப்பியர் ஆயிருக்கு. இது பார்த்திங்கன்னா 12,000 வருஷத்துக்கு முன்னாடி தோணுன ஹொலோசின் அப்படிங்கிற ஒரு பீரியட் வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ் ஏஜ் அப்படிங்கிறது பீரியட் பிஃபோர் 8,000 BCE. ஸோ 8,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான் இந்த ஐஸ் ஏஜ். மெசோலித்திக் கல்ச்சர் அப்படின்னா மிடில் ஸ்டோன் ஏஜ். இது பார்த்திங்கன்னா பேலியோலித்திக்கும் நியோலித்திக் பீரியட், இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருந்தது தான் இந்த மீசோலித்திக் கல்ச்சர். இந்த கல்ச்சரில் மைக்ரோலித்திக் ஸ்மால் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி டூல்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன கற்கள் யூஸ் பண்ணி உருவாக்குறது தான் இந்த மைக்ரோலித்திக். அந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா மீசோலித்திக் கல்ச்சரில் வந்துருச்சு. இந்த பீப்புள் பார்த்திங்கன்னா ஹண்டர் கேதரர்ஸ் அப்படின்னு என்னென்னா வேட்டையாடி சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ ஐஸ் ஏஜ் பீரியட் முடிச்சு தான் வந்தது மீசோலித்திக். அங்கே என்ன இருக்குன்னா குளோபல் வார்மிங், ஐஸ் எல்லாம் உருக ஆரம்பித்ததுனால மக்கள் வந்து ஹைலி மொபைலாக இருந்தாங்க, வேறு வேறு இடத்துக்கு வந்து மாறிட்டே இருந்தாங்க. இங்கேயும் வந்து பாயிண்ட்ஸ், ஸ்கிராப்பர்ஸ், ஏரோஹெட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜியோமெட்ரிக் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜியோமெட்ரிக் லைக் லூனேட்டுங்கிறது ஒரு மூன் ஷேப் இருக்கக்கூடிய டூல்ஸ், அப்புறம் ட்ரையாங்கிள், அப்புறம் முக்கோணம், ட்ராபிசாய்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி டூல்ஸ் வச்சுருந்துருக்காங்க. இவங்க டூல்ஸ் பார்த்திங்கன்னா உட்டன் அண்ட் போன் ஹேண்டில்ஸில் இருந்திருக்கும். அப்படின்னா என்னென்னா இந்த ரொம்ப கூர்மையான பகுதிக்கு பின்னாடி உட்டனோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேட்டிங் பாருங்கள், டேட்டிங் ஆஃப் மெசோலித்திக் கல்ச்சர் இட் வேரிஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான டேட்டிங் இருக்குது. தென் யூரோப்பில் பீப்புள் வந்து இந்த மெசோலித்திக் கல்ச்சர் பீப்புள் பார்த்திங்கன்னா 8,000லேருந்து 3,000 வருஷத்துக்கு நடுவில் இருந்திருக்காங்க. இந்தியாவில் இந்த மீசோலித்திக் கல்ச்சர் பார்த்திங்கன்னா
10,000 பிசிக்கு முன்னாடி எமர்ஜ் ஆயிருக்கு. இது தமிழ்நாட்டில் 1000 பிசிஇ. அடுத்து நியோலித்திக் கல்ச்சர். இந்த நியோலித்திக் கல்ச்சரில் 2 பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று, அக்ரிகல்ச்சர் பிகின் ஆன ஏஜ் எதுனா நியோலித்திக் கல்ச்சர். இன்னொன்று, அனிமல் டொமஸ்டிகேஷன். வீட்லேயே அனிமல்ஸை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து இந்த நியோலித்திக் கல்ச்சரில் உருவானது. ஸோ இது எங்கெங்கே இடத்துலலாம் இந்த நியோலித்திக் கல்ச்சருக்கான எவிடன்ஸ் இருந்திருக்குன்னா, ஈஜிப்ட் அண்ட் மெசோபட்டோமியா, இண்டஸ் ரீஜன், கேஞ்சட்டிக் ரீஜன், அதுக்கப்புறம் சைனா. த ஃபெர்டைல் கிரிசன்ட் ரீஜன் ஆஃப் ஈஜிப்ட் அண்ட் மெசோபட்டோமியா. ஃபெர்டைல் கிரிசன்ட் ரீஜன் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் ஏரியா அப்படின்னா, ஈஜிப்ட், இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன், ஈராக், இந்த 3 பிளேஸையும் ஒரு கிரசன்ட் மூன்ங்கிறது ஒரு சி ஷேப்பில் இருக்கக்கூடிய மூன், அந்த மாதிரி இருக்கும். அந்த ரீஜன் ஃபுல்லாக வந்து இந்த நியோலித்திக் பீப்புள் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. இந்த நியோலித்திக் ஏஜுக்கு இன்னொரு பேர் நியூ ஏஜ். ஏன் அப்படின்னா, ஒரு புது விதமான கிரைண்டிங் அண்ட் பாலிஷிங் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃப்ளாக்ட் ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே இவங்க அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ண சாயில் என்னென்னா ஃபர்டைல் சாயில். அதனாலேயே இந்த நியோலித்திக் பீப்புள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிவர் இருக்கிற சைடில் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அ மைல்ஸ்டோன் இன் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா எப்போ நடந்தது? நியோலித்திக் பீரியடில் நடந்திருக்கு. ரைஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் கல்டிவேட்டட் இன் இந்தியா அண்ட் சைனா 7000 பிசி ஆர் ஈவன் ஏர்லியர். அதுக்கு முன்னாடி இருந்தே கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வீட் அண்ட் பார்லி வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, பாகிஸ்தான் பார்ட்டு, மெஹர்காக் அப்படிங்கிற ஒரு இடத்துல கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக அனிமல் டொமஸ்டிகேஷனும் இவங்களோட ஒரு பார்ட்டாக இருந்திருக்கு. டாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு இவங்க டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஷீப் அண்ட் கோட் அது ஒரு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஆக்சன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தேவர் யூஸ்ட் இன் சுமேரியன் சிவிலைசேஷன் ஃபார் டில்லிங் த லேண்ட். உழவு ஓட்டுறக்கெல்லாம் இந்த ஆக்சன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நியோலித்திக் பீரியட். ஸோ நியோலித்திக் பீரியடில் டொமஸ்டிகேஷன், அக்ரிகல்ச்சர் இந்த ரெண்டுமே முக்கிய பங்களிக்குது நியோலித்திக் கல்ச்சரில். அடுத்து ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழகம்.